ஹலோ கைஸ், நீங்கள் என்ன வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இது வந்து செடிங்க. நாங்கள் வந்து வாடகைக்கு தான் இருக்கிறோம். அவங்க வந்து சுற்றி செடி வச்சுருக்காங்க. அந்த செடியை பார்ப்போம் வாங்க. இது வந்து கருவேப்பிலை. சில செடிகள் பேர் தெரியாது, நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து இது வந்து கற்றாழை. இது மருதாணி இலை. அடுத்து வந்து கற்றாழை சொல்லிட்டேன்னா. அடுத்து வந்து சிறியானங்கை. அடுத்து கற்றாழை. இது எதுக்குன்னா பாம்பு வந்து அதிகமாக வரும், அதுக்காக வச்சுருக்காங்க. அடுத்து வந்து இது என்ன பூன்னு தெரியாது, ஆனால் வந்து ஒயிட் கலரில் ஒரு பூ இருக்கும், ஆனால் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வாங்க போகலாம். அடுத்து வந்து சீத்தாப்பழ மரம். இது வந்து இந்த சீத்தாப்பழ மரம் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, என்ன மரம்னு தெரில அப்படின்னு சொன்னோன்னா அந்த மரம். அடுத்து வந்து வாங்க, வீடு பெரிய வீடு, வாங்க பார்க்கலாம். அடுத்து வந்து இதுவும் சீத்தாப்பழ மரம் தான். அப்புறம் வந்து இந்த மரம் முல்லைப்பூ மரம், அதுவும் இருக்குது. முல்லைப்பூ மரம் சாயங்கால நேரம் மழை பெஞ்ச டைமில் எடுத்தது. இது வந்து கிணறு. அடுத்து வந்து இது வந்து ஒரு வகையான அழகு இலை அப்படின்னு சொல்லுவாங்க. அழகுக்கு வைக்கிற செடி இது வந்து. அடுத்தும் இங்கே வந்து சீத்தாப்பழ மரம் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து கீழேயும் கொஞ்சம் அழகுக்கு வைக்கிற மரம், கருவேப்பிலை மரம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து இது ஒரு பூ, ஒயிட் கலரில் இருக்கும். இந்த பூ பேர் என்னன்னு தெரியல சரியா, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து கீழே உள்ளதும் பூ தான், அதுவும் அழகுக்கு வச்ச பூ தான். அடுத்து வாங்க பார்க்கலாம். அடுத்து வந்து இந்த தொட்டியில் வந்து நெல்லிக்காய் மரம். அது வந்து நெல்லிக்காய் மரம். இது வந்து தொட்டியில் தண்ணி வந்து மழை காலத்தில் வந்து அது வந்து விழுந்தது. இப்போ கூட மழை பெஞ்சிருக்கு, ரொம்ப கலங்களாக இருக்குது. அடுத்து இது என்ன செடின்னு தெரியல. அடுத்து வந்து இது வந்து சும்மா வளர்றது தான், எப்பயும் போல் அந்த இதுலலாம் வளரும்ல காடுகளில் இந்த மாதிரி அந்த பூ. இது வந்து கீரைன்னு நினைக்கிறேன், தெரியலை. தப்பாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது கீழே உள்ளதெல்லாம் வந்து என்னன்னு தெரியலை. எப்பயுமே இருக்கும், காட்டு சைடு அந்த சைடெலாம் இருக்கும். அடுத்து வந்து வாங்க, எனக்கு தெரிஞ்சது வந்து புளிச்சக்கீரை மாதிரி இருக்குது. நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா இருக்குது. அது வந்து இந்த ரோஸ் கலர் பூ வந்து என்ன பூன்னு தெரியல, அழகுக்கு வைக்கிறதா என்னன்னு தெரியல, ஆனால் அது எங்கே பார்த்தாலும் இருக்கும். அடுத்து வந்து அப்படியே வாங்க. அடுத்து வந்து எல்லாம் அதுதான். இது வந்து கொய்யா மரம். அடுத்தும் அதுதான், நீங்கள் சொன்ன நான் புளிச்சக்கீரைன்னு சொன்னேன்னா அதோட இது வந்து நிறைய படர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து இந்த கீரை வகைகளை சேர்ந்தது, அந்த கொடி மாதிரி இருக்கும் அது. அதுக்கப்புறம் வந்து முருங்கை மரம். அதுக்கடுத்து மாமரம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் முருங்கை மரம். அதுக்கடுத்து கருவேப்பிலை செடி நிறையா இருக்கும். கருவேப்பிலை செடி, வேப்ப மரம் பாருங்கள், வேப்ப மரம். இதை சுற்றி காட்டிட்டேன். இது வந்து ஈவினிங் டைமில் எடுத்தது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாத செடியை சொல்லுங்கள் கமெண்டில்.